ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர் பிளாக். நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேரன்மகாதேவிலேருந்து பாபநாசம் போகிற வழியில் நம்ம காரகுறிச்சி அப்படிங்கிற அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுக்குடி அப்படிங்கிற அந்த ஊரில் இருக்கக்கூடிய மேலே கொழுந்துமாமலை முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். மலை வந்து செஞ்சிய மலை, ஆஞ்சநேயர் கொழுந்த மலை. அதாவது கொழுந்து அருந்து விழுந்தனா மாமலை, கொழுந்தனாமலை. மேற்க பார்த்துருக்கார், பழனிக்கு அடுத்த ஸ்தானம். பழனி மேலே இருக்கார், கீழே இருக்கார். ரெண்டாவது இந்த கோயில் விச்சகம் வந்து ஆலமரம். ஆலமரங்கும் போது குருதலம், குருதலங்கும் போது திருச்செந்தூர். இதா அதுக்கு பிறகு பதுமைச்சோலை, கீழே பெருமாள் மேலே முருகன். இங்கே கீழே முருகன் மேலே பெருமாள். அப்போ இந்த முருகனை பார்த்தால் 3 கோயில் போன பலன் உண்டு. இந்த கோயிலை பற்றின சிறப்புகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேரன்மகாதேவி தாலுகாவில் இருக்கக்கூடிய புதுக்குடி அப்படிங்கிற அந்த கிராமத்தில் தான் இருக்கோம். இந்த கிராமத்தில் இருந்து தான் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பாலசுப்ரமணிய சுவாமி கோயிலுக்கு போகிறோம். அதுக்கு இந்த கிராமத்துடைய அந்த ஜங்ஷனில் லெஃப்ட் சைடு திரும்பினீங்கன்னா அந்த பாலசுப்ரமணிய சுவாமி கோயிலோட தோரண வாயில் வந்துடும். அது வழியாக தான் நம்ம போகணும். ஒரே ரோடு தான். இந்த புதுக்குடி அப்படிங்கிற கிராமம் திருநெல்வேலி மாவட்டம் சேரன்மகாதேவி தாலுகாவில் இருக்குது. அதாவது காரகுறிச்சி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கக்கூடியது தான் புதுக்குடி. இந்த நீங்கள் திருநெல்வேலி டு செங்கோட்டை ட்ரெயினில் போனீங்கன்னா காரகுறிச்சி ஸ்டேஷனில் இறங்கி கூட நீங்கள் நம்ம பாலசுப்ரமணிய சுவாமி கோயிலுக்கு போகலாம். ரெண்டாவது புதுக்குடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கூட நீங்கள் போகலாம். ஷேர் ஆட்டோவில் தான் போக முடியும், பஸ் வசதி கிடையாது. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் ஷேர் ஆட்டோவில் தான் போகிற மாதிரி இருக்கும். சரி, வாங்க போகலாம். நாம் இப்போ கோவில்கிட்ட வந்துட்டோம். ஸோ நம்ம இப்போ வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு நம்ம என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு பார்க்கலாம். மேலே கொழுந்துமாமலை முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். நாம் இப்போ மேலே கொழுந்துமாமலை பாலசுப்ரமணிய சுவாமி கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா மேற்கு பார்த்து அமைந்திருக்கக்கூடிய ஒரு முருகன் கோவில். அது இதோட தனி சிறப்பு. இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு உள்ளே தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். முதல்ல வெளிப்பிரகாரத்தை சுற்றி வந்துடுவோம். சரி, வாங்க வெளிப்பிரகாரத்தை சுற்றி வரலாம். நாம் இப்போ மேலே கொழுந்துமாமலை கோவிலுடைய வெளிப்பிரகாரத்தை தான் சுற்றி வந்துட்டுருக்கோம். இந்த வெளிப்பிரகாரத்தை சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா இங்கே ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் இருக்குது, முருகன் கோவில் கீழே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா கோவில்கள்லையுமே வலதுபுறம் தான் விநாயகர் இருப்பார். இங்கே பார்த்திங்கன்னா இடதுபுறம் விநாயகர் சன்னதி இருக்குது. அது இந்த கோயிலுடைய இன்னொரு தனிச்சிறப்பு. நாம் இப்போ விநாயகர் சந்நிதியில் தான் இருக்கோம். விநாயகரை தரிசிச்சுட்டு நம்ம இப்போ நம்ம பாலசுப்ரமணிய சுவாமி கோயிலுக்குள்ளே போக போகிறோம். சரி, வாங்க போகலாம். உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். நாம் இப்போ மேலே கொழுந்துமாமலை பாலசுப்ரமணிய சுவாமி கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். நாம் இப்போ நம்ம பாலசுப்ரமணிய சுவாமியை தான் பார்த்துட்ருக்கோம். இங்கேயும் இடது பக்கம் விநாயகர் இருக்கார். இது இந்த கோயிலுடைய தனி சிறப்பு. இந்த கோவிலுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிற சிறப்புகளை பற்றி இந்த கோயிலுடைய அர்ச்சகர் நமக்காக சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டம்பா, சேர்மாதேவி தாலுகா, வடக்கு காரகுறிச்சி, அதாவது புதுக்குடி. இதா ரெண்டாவது முருகன் மேற்க பார்த்துருக்கார். அப்புறம் இது காரகுறிச்சி சைவ செட்டியார் குடும்ப கோயில். 4 குடும்பத்துக்குள்ள கோயில். அவளுக்கு குழந்தைகள் பிறக்கும், தங்காது. இவர் வச்சதுக்கு அப்புறம் தான் குழந்தை தங்கியிருக்கு. ரெண்டாவது முருகன் சுயம்பு. இதா அது போக இந்த முருகன் உண்மையான பேர் பாலசுப்ரமணியன். பாலசுப்ரமணியன் இல்லை, பாபண்ணா. பாலசுப்ரமணியன் தான் உண்மையான தலைப்பேர். படிப்படியாக பாலசுப்ரமணியன் ஆகிட்டார், நேம் மாறிட்டே தவிர அவன் உண்மையான பேர் பாலசுப்ரமணியன் தான் பேர். மேலே பெருமாள் இருக்கார், ஸ்ரீனிவாச பெருமாள். அது சௌராஷ்டிரா கண்ட்ரோல். ரெண்டாவது இந்த மலை செஞ்சிய மலை, ஆஞ்சநேயர் கொழுந்த மலை. அதாவது கொழுந்து அருந்து விழுந்தனா மாமலை, கொழுந்தனாமலை. மேற்க பார்த்துருக்கார், பழனிக்கு அடுத்த ஸ்தானம். பழனி மேலே இருக்கார், கீழே இருக்கார். ரெண்டாவது இந்த கோயில் விச்சகம் ஆலமரம். ஆலமரங்கும் போது குருதலம், குருதலங்கும் போது திருச்செந்தூர். இதா அதுக்கு பிறகு பதுமைச்சோலை, கீழே பெருமாள் மேலே முருகன். இங்கே கீழே முருகன் மேலே பெருமாள். அப்போ இந்த முருகனை பார்த்தால் 3 கோயில் போன பலன் உண்டு. இதா 3 படைக்கு போன பலன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கோவிலில் கல்யாண குழந்தைக்கு அதிபதி. இப்போ நம்ம குலதெய்வத்துக்கு 101 ரூபா வைப்போம். ஆனால் இவருக்கு 6 ரூபா வைக்கணும். 5 ரூபா காயின், 1 ரூபா காயின். 6 ரூபா முடிச்சு போட்டால் 3 6 மாதம் முடிப்பார்.
அந்த காரியம் செட்டான உடனே அந்த முடிச்சை கொண்டு உழைக்காமல் உண்டியில் போடணும். இதுதான் விசேஷம். வேறு எதுவுமே நேர்ந்துக்கப்படாது. அந்த 6 ரூபா காணிக்க தான் நேர்ந்துக்கணும். அதை செய்யப்பா இதை செய்யப்பாருன்னு நேர்ந்துக்கப்படாது. இதுதான் அது விசேஷம். நான் நினைச்ச காரியம் முடிச்சு வைப்பேன். இடதுபுறம் பிள்ளையார். அதுதான். அதுக்கப்புறம் இப்போ சித்திரை மாதம் சித்திரை அன்னாவசியம் உண்டு. வருஷப்பிறப்புக்கு தமிழ் வருஷப்பிறப்பு கை நட்டம் காசும் கொடுப்போம். எல்லாருக்கும் 1 ரூபா கை காசு கொடுக்குறது உண்டும். அன்னதானமும் உண்டும். அப்புறம் அது சித்திரை விட்டாச்சுன்னா வைகாசி விசாகம் அது சிறப்பாக நடக்கும். அன்னதானம் உண்டும், நிகழ்ச்சியெல்லாம் உண்டு வச்சுங்களேன். அது நடந்தது விசாகம். வைகாசி முடிஞ்சாச்சுன்னா ஆணி. இந்த இதில் மாதந்தோறும் கடைசி வெள்ளி மாதப்பிறப்பு சிறப்பு பூஜை உண்டு. கடைசி வெள்ளி காலையில் 10 மணிக்கு திறந்தால் நைட்டு 9 மணி வரை கோவில் உண்டு. 95% மதியம் 12 to 1 தான் பதிவு டைம், பூஜை டைம். இந்த கோவிலில் மூர்த்தங்கள் நிறைய உண்டு. மூர்த்தம் நடக்கிறதுனால் அந்த டயத்தை ஆசை பண்ணி போயிடுவோம். ஒரு கால பூஜை திட்டம் தான் இந்த கோவில் வந்து. ஒரு கால பூஜை தான் ஐயா. ஆனால் அதே நேரம் அடைச்சி கோவில் திறக்கலாம். நான் பூஜை பண்ணி போயிட்டேன், நீங்கள் அர்ஜென்ட்டாக வரலன்னு வச்சுக்கோ, கோவில் திறந்து பூஜை பண்ணி கொடுக்கலாம். அந்த சலுகையை அவர் கொடுத்துருக்காரு. 2வது அவர் உத்தரவு வாங்கியாச்சுன்னா உத்தரவு மாறாது. நம்மளும் மாறப்படாது, உத்தரவும் மாறாது. ஐயா நிறைய பேர் காலை செஞ்சு கொடுத்துருக்காரு. இது என்னன்னா கிடையாது. என் பேர் சிவதுராமன். காரைக்குடியில் இருக்க சிவதுராமன், சிவராம ஐயர். ஐயா சஷ்டி 6 நாள் பூஜை உண்டு. 6வது நாள் சஷ்டி சங்காரம் இங்கே நடக்கும். கோவில் வாசலில் சூரசங்காரம் நடக்கும். கோவில் வருது. தமிழ் மாதப்பிறப்பு காலையில் 9 மணிக்கு இருந்தால் சாயங்காலம் 4:30 மணி வரைக்கும் உண்டும். அப்புறம் திருவாசகம் உண்டும். மாதப்பிறப்பு அன்றைக்கி திருவாசகம் உண்டு. ஐயா கடைசி வெள்ளி காலைல 9 நைட்டு 9 மணி நேரம் கடைசி வெள்ளி உண்டும். ஆனால் எல்லாமே குறிப்பு 95% 1 மணிக்கு தான் அபிஷேகம் ஆகும். 12 மணிக்கு மேலே தான் அபிஷேகமே நடக்கும். உச்சிகால பூஜை தான் இந்த கோவில் சாம உண்டு. பதிவு டைம் 12 to 1:30 படித்தர பூஜை. ஆமாம், எல்லாம் வந்து 4 மணிக்கிட்ட வந்துடுவாங்க. இந்த கோயிலுடைய அர்ச்சகர் நம்பர் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டியிருப்பேன். அதுபோக டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். கோயிலோட லொக்கேஷனும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் கோயிலுக்கு வந்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நாம் போடக்கூடிய வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் பாய்.